சென்னையில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம், அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், பதவி உயர்வு, பணியிட மாறுதல், இளநிலை உதவியாளர் தேர்வில் முன்னுரிமை என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தில் புதனன்று ஈடுபட்டனர். சென்னையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன், கோடிக்கணக்கில் அதிக லாபம் ஈட்டித் தரும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அரசு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என கூறினார். இது அரசாங்கமே வருவாய் பெறுகிற ஒரு துறை என்பதால் இதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களையும் அரசு ஊழியர்களுக்கு சமமாக கருதி அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். 1500 பேர் வேலையை பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வருடக்கணக்கில் அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். ஒன்று இந்த வேலை இல்லை என்றால் முடிக்க வேண்டும் அல்லது விசாரித்து கொடுக்கப்பட வேண்டும். 8 மணி நேர வேலையை அவர்கள் அமல்படுத்த வேண்டும். அதற்கு மேல் வேலை வாங்கினால் ஓவர் டைம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வார விடுமுறையும் கட்டாயம் வழங்க வேண்டியது அவசியம். இதனை உடனடியாக முதலமைச்சர் அவர்களை நேரில் கவனித்து பரிசீலித்து இதற்கு தீர்வு காண வேண்டும். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டபடியே இருந்தனர்.